ஓம் சாந்தி. 19/5/2025 முரளியின் தாரணைக்கான முக்கிய சாரம். தாரணை என்றால் நடைமுறை. நாம் படித்தவர்களை, பாபா சொன்ன மகா வாக்கியங்களை பின்பற்றி நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். பாயிண்ட் 1, பாபா அழியாத ஞான ரத்தினங்களின் பொக்கிஷங்களை கொடுக்கிறார். சொத்து, பொக்கிஷம் என்பது சொத்து, ஞான ரத்தினமாகிய பொக்கிஷங்களை கொடுக்கிறார். அதற்கு மரியாதை கொடுங்கள். பொருட்படுத்தாதவர்களாக மாறி அலட்சியம் செய்து பாவ கர்மங்கள் செய்யக்கூடாது. பகவான் நமக்கு படிக்க வைக்கிறார் என்ற நிச்சயம் இருந்தால் அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். இந்த நிச்சயம் இருந்துன்னு சொன்னால் அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். பாயிண்ட் 2, ஈஸ்வரிய வீட்டில் ஒருபோதும் திருட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. ஈஸ்வரிய வீடு என்றால் பகவான் வீடு. பகவான் வீட்டில் போய் திருடணும்னு அந்த எண்ணம் வரக்கூடாது. இந்த பழக்கம் மிகவும் மோசமானது. ஒன்று திருடினாலும் திருடன் தான், லட்சம் திருடினாலும் திருடன் தான் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று என்றால் 1 பைசா திருடினாலும் திருடன் தான், லட்சம் ரூபாய் திருடினாலும் திருடன் தான் என்று சொல்லப்படுகிறது. நாம் எவ்வளவு புண்ணிய ஆத்மாவாக ஆகியிருக்கிறோம் என்று தனக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அருமையாக 2 பாயிண்டை தாரணைக்கான முக்கிய சாரத்தில் சொல்லுகின்றார். நன்றி. ஓம் சாந்தி.